வணக்கம். வெள்ளிக்கிழமை ஏப்ரல் மாதம் 18ஆம் தேதி. ராகுகாலம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை, யமகண்டம் மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை, குளிகை நேரம் காலை 7:30 மணியிலிருந்து 9 மணி வரை. நல்ல நேரம் என்கிற சுப ஹோரைகள் காலை 6 மணி முதல் 9 மணி வரை, காலை 10 முதல் 10:30 வரை, மதியம் 1 மணி முதல் 3 மணி வரை, மாலை 5 மணி முதல் 6 மணி வரை, இரவு 8 மணி முதல் 11 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் சூரியன், ரிஷபத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, விருச்சிகத்தில் சந்திரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் புதன், சுக்கிரன், ராகு. இனி ராசி பலன் பகுதிக்கு வருவோம். மேஷ ராசிக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறது. எனவே புதிய முயற்சிகளில் இறங்க வேண்டாம். சந்திராஷ்டமம் ஒன்றும் பெரிய பாதிப்பை ஏற்படுத்திடாது. ஏன்னா குருவும் சந்திரனை எதிரெதிர பார்த்துட்டு இருக்குல்ல, 8ல் இருக்கிற சந்திரனை குரு பார்க்குது. அதனால கெடுதல் ஒன்றும் நடக்காது. இருந்தாலும் பேசும்போது எதுக்கும் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. சந்திராஷ்டமத்தன்னைக்கு 2 விஷயம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஒன்று பேச்சு, இன்னொன்று செலவு பண்ணுற விஷயம். அன்றைக்கி தான் போய் தேவையில்லாத ஏதாவது ஒரு பொருளை வாங்கிட்டு வந்துடுவோம். அப்புறம் அது அப்படியே இருக்கும், யூஸே பண்ண மாட்டோம். இதை எதுக்கு இவ்வளோ ரூபா கொடுத்து வாங்கினது, யூஸே இல்லைன்னு பின்னால் நம்மளே ஃபீல் பண்ணுவோம். நம்மளே வாங்கிட்டு அப்புறம் நம்மளே இது என்னத்துக்கு வாங்கினோம் தேவையில்லாமல் அப்படின்னு நம்மளே நினச்சிக்குவோம். அந்த மாதிரி நம்மளை ஏதாவது ஒரு வேஸ்டான ஒரு பொருளை வாங்கிறதுக்கு மனம் தூண்டும். இது தேவைதானா, இந்த செலவை செய்ய வேண்டுமா, இந்த பொருளை வாங்கினால்தான் நம்மால் வாழ முடியுமா, இப்படிலாம் யோசிச்சு பார்க்கணும். இந்த பொருள் இல்லாவிட்டால் நம்மால் உயிர் வாழ முடியாதா, அப்படி யோசிக்கணும். அந்த அளவுக்கு யோசனை பண்ணி தான் செலவு பண்ணோம். சந்திராஷ்டமத்தன்னைக்கு காசு பஞ்சா பறக்கும், வேஸ்ட் ஆகிடும். அதனால் பண விஷயத்தில் பத்திரமாக இருக்க வேண்டும். பேச்சில் கட்டுப்பாடு வேண்டும். யாகாவார் ஆயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லெழுக்கு பட்டு. அதனால் சைலண்ட்டாக இருக்கணும். சொல்லெழுக்கு பட்டு ஆகிடும். இதெல்லாம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அட்வைஸ். ரிஷப ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள். ராசியில் குரு, 7ல் சந்திரன், கஜகேசரி யோகம் ஏற்பட்டிருக்கிறது. சாதாரணமாகவே ரிஷப ராசிக்காரங்க ஒரு வேலையை எடுத்தாங்கன்னா முடிக்காமல் விடமாட்டாங்க. கொஞ்சம் பிடிவாத குணம் ஜாஸ்தி. அதுலேயும் இப்போ இருக்கிற கிரக நிலவரம் வேற ஓகோன்னு இருக்குது. செவ்வாய் சந்திரன் பரிவர்த்தனை, குரு சுக்கிரன் பரிவர்த்தனை, சனி ஆட்சி, 10 குடைவன் 10லே ஆட்சி. வெகு சிறப்பான நிலையிலே கிரகங்களெல்லாம் அமைந்திருக்கின்றன. ராசி அதிபதி உச்சம் 11ல். ராசி அதிபதி உச்சம்னாலே அந்த பீரியட் ரொம்ப நல்ல பீரியட்னு அர்த்தம். ரொம்ப நாளாக நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிற நல்ல செய்தி இப்போ வரும். உங்கள் ஆஃபீஸில் ப்ரமோஷன் கேட்டிருந்தீங்களா, அது இப்போ கொடுப்பாங்க. உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு கிடைக்கும், ஊதிய உயர்வு கிடைக்கும். வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வியாபாரத்திற்கு தடையாக இருந்த விஷயங்களெல்லாம் தகர்த்தெறியப்படும். அற்புதமான நல்ல நாள் இன்றைய நாள். திருமண வயதில் உள்ள ரிஷபராசியினருக்கெல்லாம் திருமணம் இப்பொழுது பேசினால் முடிந்துவிடும். திருமணத்தை உங்களது வீட்டில் உள்ள பெரியவர்கள் பேசி முடிப்பார்கள். திருமணம் பேசி முடிக்கப்படும். அதற்கான நேரம் இப்பொழுது வந்துவிட்டது. முயற்சி பண்ணோம், போய் பேசணும். அவங்களா ஃபோன் பண்ணட்டுமே, நான் எதுக்கு ஃபோன் பண்ணோம்? அவங்களுக்கு வேணா லெட் தம் கால், அப்படிலாம் சொல்லக்கூடாது. இன்றைக்கி நமக்கு வேலை ஆகணும்னா நம்ம தான் சார் இறங்கி போகணும். அது புரிஞ்சுங்க சார். நமக்கு ஒரு காரியம் ஆகணும்னா நம்ம இறங்கி போய் தான் ஆகணும். ஒருத்தர் போய் பார்த்து தான் வேலை நடணும், போய் பார்க்கணும். அதுக்கெல்லாம் ப்ரெஸ்டீஜ் எல்லாம் பார்க்கக்கூடாது. அது தேவையில்லாத வரட்டு கௌரவம். போயிடுங்க. வேலை ஆகணும்னா இறங்கி போய் தான் ஆகணும். வீட்டை விட்டு கிளம்பி போய் நேரில் போய் பார்த்து ஒரு வணக்கம் சொல்லி, என்ன சார் நல்லா இருக்கீங்களா, சௌக்கியமாக இருக்கீங்களா, ஒரு சின்ன விஷயம் அதுக்காக வந்தேன் அப்படின்னா, வாங்க சார் உட்காருங்க, காஃபி சாப்பிட்றீங்களா, என்ன சாப்பிட்றீங்க, உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கன்னு பண்ணுவான். அந்த நேரில் போனால் தான் அந்த ஒரு இது பண்ண முடியும். சும்மா ஃபோன் பண்ணி நான் அனுப்புகிறேன் செஞ்சு கொடுங்க அப்படின்னா, நீங்கள் போகிற நேரத்துக்கு, நீ அனுப்புகிற ஆள் வர நேரத்துக்கு அவங்க கிளம்பி போயிடுவோம். வேணும்னே இருந்தால் தானே அவங்க சொல்கிறத கேட்க வேணும். நம்ம இங்கேருந்து கிளம்பிட்டா சீட்டில் இல்லைன்னா, ஆஃபீஸில் சீட்டில் இருந்தால் தானே பேசுவான். கிளம்பிட்டா என்ன பண்ணுவோம்? இப்படிலாம் பண்ணுவாங்க. அதனால் உங்களுக்கு வேலை ஆகணும்னா நீங்கள் தான் நேரில் போய் ஆகணும். இறங்கி வரணும். டவுன் டு எர்த் இறங்கி வேலை செஞ்சால் தான் இன்றைக்கி எதுவுமே நடக்குது. சும்மாலாம் ஆர்டர் போட்டெல்லாம் உட்கார வைத்தீங்க. இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. கிரக நிலவரம் ரொம்ப ஃபேவரபுளாக இருக்குது. அதனால் நீங்கள் என்ன ட்ரை பண்ணாலும் நடக்கும். நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். அது உங்களுடைய வியாபார விஷயமாக இருந்தாலும் சரி, அலுவலக பணிகளாக இருந்தாலும் சரி, அல்லது குடும்ப விஷயங்களாக இருந்தாலும் சரி,
அல்லது பொது காரியங்களாக இருந்தாலும் சரி, அல்லது பணம் கொடுக்கல் வாங்கல் போன்ற விஷயங்களிலே ஏற்பட்ட சர்ச்சையை தீர்ப்பதற்காக போய் பேச்சுவார்த்தை நடத்துவதாக இருந்தாலும் சரி, எந்த விஷயமா இருந்தாலும் நீங்கள் நேரில் போனீங்கன்னா இன்னைக்கு சக்ஸஸ் ஆகும். மிதுன ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள். ஆறுக்குடையவன் நீச்சம். ஆறுக்குடையவன் நீச்சம் அடைந்ததால் யோகம். ராசி அதிபதி நீச்சபங்க ராஜயோகம் பெற்றதால் யோகம். ரெண்டும் ஒரே நேரத்தில். புதனுக்கு நீச்சபங்கம், செவ்வாய்க்கு நீச்சம். நிறைய ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா புதன் நல்லா இருந்தால் செவ்வாய் நல்லா இருக்காது. அது கவனிச்சிருக்கீங்களா? நீங்கள் நிறைய ஜாதகம் பார்க்கும்போது தான் தெரியும். சில பேருக்கு செவ்வாய் நல்லா இருக்கும், அவனுக்கு பார்த்தா புதன் நல்லா இருக்காது. மகரத்தில் செவ்வாய் இருக்கும், மீனத்தில் புதன் தனியாக இருக்கும், புஷ்ஷுன்னு போயிடும். புதன் நல்லா இருந்தால் செவ்வாய் நல்லா இருக்காது, செவ்வாய் நல்லா இருந்தால் புதன் நல்லா இருக்காது. இது நிறைய ஜாதகத்தில் நான் பார்த்துருக்கேன், இன்னும் பார்த்துட்ருக்கேன். நான் ஒரு நாளைக்கு 100 பேருக்கு நான் பொருத்தம் பார்த்துறேன். திருமண பொருத்தம் ஒரு நாளைக்கு 100 ஜோடிக்கு நான் வந்து பார்த்துறேன். 100 பேர்ஸ், 100 ஜோடி ஒரு நாளைக்கு நான் திருமண பொருத்தம் பார்த்து கொடுத்துட்ருக்கேன். நான் நேரில் தான் யாரையும் சந்திக்கிறது இல்லையே ஒழிய நிறைய ஜாதகம் பார்த்துட்டு தான் இருக்கேன். இப்போது அப்ராக்சிமேட்டாக பெர் டே 100 கப்புள், 100 ஜோடிக்கு கல்யாணம் பண்ணலாமா வேணாமான்ற கருத்து ஒப்பீனியன் நான் சொல்கிறேன். ஐ எம் கிவிங் ஒப்பீனியன் ஃபார் 100 கப்புள்ஸ் எவ்ரி டே. பொழுது விடிஞ்சு பொழுது போனால் 100 வந்துருக்கும். அப்ராக்சிமேட்டாக 100ன்றேன், மேலே கூட வரும் சில நேரங்களில். எப்பவுமே இந்த செவ்வாய் நல்லா இருந்தால் புதன் நல்லா இருக்காது, புதன் நல்லா இருந்தால் செவ்வாய் நல்லா இருக்காது. இது பொதுவாக வந்து கிரக நிலவரத்தில் ஏற்படக்கூடிய விஷயங்கள். அதே மாதிரி பாருங்கள், இன்னைக்கு செவ்வாய் நீச்சம், புதனுக்கு வந்து நீச்சபங்க ராஜயோகம். அது உச்சத்தை விட பவர்ஃபுல். உச்சம் பெற்ற சுக்கிரனோடு இணைந்திருக்கிறது. எனவே மிதுன ராசிக்கு இது யோகம். மிதுன ராசிக்கு இது நல்ல நேரம். டபுள் மடங்கு நன்மை நடைபெற போகிறது. மிதுனத்துக்கெல்லாம் இன்னைக்கு டபுள் மடங்கு நன்மை, இரட்டிப்பு நன்மை, எல்லாமே ரெவெண்டாக நடக்கும். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள், ஆரோக்கியமாக இருப்பீர்கள், வெற்றிகரமாக உங்கள் வேலைகளை செய்து முடிப்பீர்கள். கடக ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள். ராசி அதிபதி 5ஆம் இடத்திலே, 5 குடையவன் ராசியிலே. இன்னொரு பரிவர்த்தனை. ஏற்கனவே குரு சுக்கிரன் பரிவர்த்தனை அப்படியே கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. இப்போ புதுசாக வந்து சந்திரன் செவ்வாய் பரிவர்த்தனை. சந்திரன் வீட்டில் செவ்வாய், செவ்வாய் வீட்டில் சந்திரன் இடமாற்றம். அது கடகத்திற்கு யோகம். எனவே நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாளாக கடக ராசிக்கு இன்றைய நாள் விளங்குகிறது. ரொம்ப நாளாக நடக்காத விஷயம்லாம் இன்னைக்கு ஈஸியாக நடந்துடும். ரொம்ப சிரமப்பட்டு ட்ரை பண்ணி நடக்காத விஷயம் கூட இன்னைக்கு அப்படி தொட்டா நடந்துடும். அந்த மாதிரி ஒரு யோகமான நாள், அதிர்ஷ்ட காற்று வீசுகின்ற நாள். வியாபாரத்தில் பெரிய வளர்ச்சி, பொருளாதாரத்தில் முன்னேற்றம், குடும்பத்தில் அமைதி. குடும்பத்தில் தாட்பூட்னா கத்திக்கிட்டு எகிரிட்டு இருந்தவங்களாம் சைலண்ட் ஆகிடுவாங்க. எல்லாரும் ஒன்றா வந்து நின்றுடுவாங்க பக்கத்தில். வாங்கினே ஃபோட்டோக்கு ஒரு போஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி பக்கத்தில் வந்து இந்த சாக்கில் தோளில் கையை போட்டுக்குவான். என்னன்னா நம்மலாம் இப்போ ஒன்றாயிட்டோம், அன்னைக்கு சண்டை போட்டோம், சரி அதெல்லாம் விடுங்க, அதெல்லாம் பழைய கதை, இப்போ நம்ம ஒன்றாயிட்டோம்ல அப்படின்ற மாதிரி அர்த்தம். அதுக்காக தோளெல்லாம் கையை போட்டுட்டு ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு நெருக்கம், இணக்கம், நல்லிணக்கம், ஃபேமிலிக்குள்ள ஒத்துமை அதிகரிக்கும், மகிழ்ச்சி அதிகரிக்கும். உங்கள் வியாபாரம் சிறப்பாக நடைபெறும். வியாபாரத்தில் இருந்த தடைகள் எல்லாம் நீக்கப்படும். எந்தவித தடையும் இல்லாமல் வியாபாரம் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. திருமண வயதில் உள்ள கடகராசி இளம் ஆண்கள் பெண்களுக்கெல்லாம் இப்பொழுது திருமணம் நிச்சயமாகும். நல்ல தசாபுக்தி நடைபெற்றால் இப்பொழுது திருமணம் செய்யலாம். கடகத்திற்கு அஷ்டம சனி இருக்கு 6/3/2026 வரை. 6/3/2026 வரையிலே அஷ்டம சனி இருக்கிறது. ஆனால் புதன் தசை, குரு தசை, சுக்கிர தசை போன்ற தசை நடைபெற்று கொண்டிருந்தால் திருமணம் செய்யலாம். திருமணத்திற்கு நேரம் இப்பொழுது வந்துவிட்டது. ராசி அதிபதியும் 5 குடையவனும் பரிவர்த்தனை, குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை. இது எல்லாமே கடகத்திற்கு நன்மை செய்கின்ற கிரக அமைப்பு. எனவே வியாபார வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பதவி உயர்வு கிடைக்கும். பதவி உயர்வு நிச்சயம் கிடைக்கும். சிம்ம ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள். 5 குடையவனும் 10 குடையவனும் பரிவர்த்தனை. 5-10 குடையவர்கள் பரிவர்த்தனா யோகத்தினால் சிம்மத்திற்கு மிகப்பெரிய நன்மைகள் எல்லாம் நடைபெறும். ராசி அதிபதி சூரியன் இப்பொழுது 9ஆம் இடத்திலே உச்சமடைந்திருக்கிறது என்பது மற்றொரு சிறப்பான யோகம். 9 குடையவன் பரிவர்த்தனா யோகத்திலே இருக்கிறது 12ஆம் இடத்திலே. 9-12 குடையவர்கள் பரிவர்த்தனை, 4-12 குடையவர்கள் பரிவர்த்தனை. எப்படி சொன்னாலும் ஒண்ணுதான். எனவே இப்பொழுது சந்திரன் செவ்வாய் பரிவர்த்தனை, குரு சுக்கிரன் பரிவர்த்தனை போன்ற
2 ஜோடி கிரகங்கள் பரிவர்த்தனா யோகத்தில் இருப்பதால் அது சிம்மத்திற்கு சற்று அதிக நன்மை செய்யும். எதிர்பாராத விதமாக தனலாபம் ஏற்படும். தனஸ்தானாதிபதியாகிய புதன் இப்பொழுது நீச்சபங்க ராஜயோகம் பெற்றிருப்பதால் தனலாபம் ஏற்படும். சிம்மத்திற்கு 2ல் கேது, சிம்மத்திற்கு 2ல் கேது, ராசி அதிபதி சூரியன் 9ல் உச்சம். 9ல் சூரியன் உச்சம், 8ல் சுக்கிரன் உச்சம், 10ல் குரு பரிவர்த்தனை, 4ல் செவ்வாய் பரிவர்த்தனை, 4 சந்திரன் பரிவர்த்தனை, சந்திரன் வீட்டில் செவ்வாய், செவ்வாய் வீட்டில் சந்திரன், 4ல் சந்திரன். ரொம்ப அற்புதமாக இருக்குது கிரக அமைப்பெல்லாம். அப்படியே டிஸ்கிரைப் பண்ணிகிட்டே போகலாம், அவ்வளோ அழகாக இருக்குது கிரக அமைப்பெல்லாம். இதன் பலன் என்ன அப்படின்னா, ரொம்ப வருஷமாக நடக்காத சில விஷயங்கள் இப்போ நடக்கும். 3 தலைமுறையாக பிரிக்காத சொத்தை இப்போ உட்காந்து பேசி சுமூகமான முறையில் பிரித்து விடலாம். சொத்தை பிரிப்பது இப்பொழுது சுலபம். முன்னோர்கள் சம்பாதித்த சொத்து பங்கு போடுவதில் ஏதாவது மனஸ்தாபம் ஏற்பட்டு சிக்கல் ஏற்பட்டு அண்ணன் தம்பிங்களுக்குள்ள இல்லை பங்காளிகளுக்குள்ள அந்த ரோடு ஓரமாக இருக்கிற இடம் எனக்கு, நீ பின்னால் இருக்கிறத எடுத்துக்கோ. பனந்தோப்பெல்லாம் வருது, அதெல்லாம் நீ எடுத்துக்க, எனக்கு ஃப்ரண்ட் சைடில் ரோடு ஓரமாக இருக்கிற இடத்த எனக்கு கொடுத்துரு அப்படின்னு இவன் கேட்பான். அது எப்படி ரோடு ஓரமாக இருக்கிறத உனக்கு கொடுத்துட்டு நாங்கள் பின்னால் இருக்கிறது? நான் தான் ஃப்ரண்ட்டில் இருக்கிறத எடுத்துப்பேன், நீ பின்னால் இருக்கிறத எடுத்துக்கோ அப்படின்னு. இதுக்காக பிரிச்சுக்காமலே 15 வருஷமாக ஒரு தடவை பார்க்கும்போது சண்டை போட்டுட்டு போயிடும். 15 வருஷம் 20 வருஷமாலாம் சில சொத்தெல்லாம் பிரிக்கவே இல்லை. காரணம் என்னென்னா, ஒரு சின்ன பாயிண்ட் இருக்கும் அதில், அதை 2 பேரும் ஒத்து போக மாட்டாங்க. யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்தா தாங்க முடியும். ப்ராப்ளம் 2 பேரும் பிடிவாதமாகவே இருந்தால் அப்புறம் அடுத்த தலைமுறை குழந்தைங்கள்லாம் வளர்ந்துருச்சு. இப்போது அவங்களாம் சித்தப்பா பெரியப்பாவெல்லாம் அப்படி முறைச்சி பார்க்குறான் மீசையை வச்சுக்கிட்டு. அந்த குழந்தைங்களையும் கூப்பிட்டு அவங்களாம் வளர்ந்துட்டாங்க. அவங்க எதிர உட்காந்து பேசி, யாரோ முப்பாட்டனார் வாங்கின சொத்து நீங்களாம் உழைச்சி வாங்கலை, அவர் வாங்கி போட்டு போயிருக்காரு, அதை பிரிச்சுக்கிறது கூட அவங்களால முடியாது. நீங்களா வாங்கினீங்க, அது அவங்களாம் அந்த காலத்தில் உழைச்சி வாங்கினாங்க, அவங்க சம்பாதிச்ச காசு அது. சரி, ஏதோ நம்ம பண்ண புண்ணியம், நம்ம பிறந்த குடும்பத்துக்கு ஏதோ சொத்து இருக்குது, அதை நமக்குள்ளே ஏதாவது ஒரு சுமூகமான முறையில் தீர்த்துக்குவோம். எல்லோரும் வாங்க உட்காரலாம். அதை ஏபிசின்னு 3 பார்ட்டாக பிரிப்போம். அது சீட்டு குலுக்கி போடலாம். திருவுள சீட்டு, அம்மன் சன்னதியில் உட்காந்து ஏபிசின்னு 3 சீட்டை போட்டு நல்லா குலுக்கிட்டு ஒரு டப்பாவில் போட்டு குலுக்கிட்டு போடுங்க. ஏதோ ஒரு சின்ன குழந்தைய ஏதோ ஒரு சீட்டு எடுமா அப்படின்னு சொல்லுவோம். அது எல்லா பேப்பரும் ஒரே கலரில் இருக்கணும். எதுக்குள்ளே ஏ எழுதியிருக்கோம், எதில் பி எழுதியிருக்கோம், எதில் சி எழுதியிருக்கோம் தெரியக்கூடாது. அந்த மாதிரி எழுதினதே அந்த குழந்தைக்கு தெரியக்கூடாது. இல்லை வெளியிலேருந்து 3rd பர்சனாக ஒரு குழந்தைய கூப்பிட்டு இதில் ஏதாவது ஒரு சீட்டை எடுத்து கொடு எங்கள்கிட்ட அப்படின்னா, சீட்டை எடுத்துகிட்டு அது வீட்டில் பெரியவர் யாரும் அவங்கள்ட்ட கொடுக்கும். அவன் பிரித்து பார்த்தானா பி அப்படின்னு வந்துடுனா, அப்பா பெரியவனுக்கு பி, அப்புறம் அடுத்த சீட் ஏறி 2வதுவனுக்கு ஏ, 3வதுவனுக்கு சி, அந்த மாதிரி பிரிச்சுக்கணும். அதுதான் புட்சால்தான். சண்டை போட்டுக்கிட்டு கோர்ட்டுக்கு போயிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேச்சுவார்த்தையே இல்லாமல், நாளைக்கு ஒரு கல்யாணம்னா சொந்த பந்தம் வரணுங்க. ஒரு 10 பேர் வந்தால் தான் ஃபங்க்ஷன் அழகாக இருக்கும். தனியாக உட்காந்து தாலி கட்ட போகிறீங்க, ஒரு ஃபங்க்ஷன்னா ஒரு 10 பேர் வர வேண்டாமா? அப்போ எல்லாரோடையும் நல்ல டேர்ம்ஸில் இருந்தால் தானே அவங்களாம் அட்டன் பண்ணுவாங்க. நம்ம வீட்டு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணோன்னா நம்ம அவங்கள்ட்ட பேச்சுவார்த்தையில் இருக்கணும். பேச்சுவார்த்தையே இல்லாமல் எப்போ பாரு சண்டை போட்டுக்கிட்டே இருந்துட்டு அப்புறம் என் வீட்டு கல்யாணத்துக்கு நீ வரல, உன் வீட்டு கல்யாணத்துக்கு நான் வரமாட்டேன்னு அதுக்கு ஒரு சண்டை. இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. என்னத்தை எடுத்துகிட்டு போகிறோம்? ஒன்றும் கிடையாது. இன்றைக்கி செத்தா நாளைக்கு பால், என்ன இருக்குது லைஃப்பில்? ஒன்றும் கிடையாது. இப்போல்லாம் அன்றைக்கே கொடுத்துட்றான் கையில் சட்டியில், ஆஷை உடனே கொடுத்துட்றான் இப்போல்லாம். ஏன்னா எலக்ட்ரிக் தகனம் பண்ணுறதுனால மின் தகன மேடையில் போட்டு 1 ஹவரில் கொடுத்துட்றான், வெயிட் பண்ணுங்க சார் அப்படின்றான். வெளியில் எல்லாம் இந்த பெசன் நகரில் பார்த்தா எல்லாம் பார்க் மாதிரி உட்காந்து ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தா கொஞ்ச நேரத்தில் வந்துருச்சு, ரெடி ஆகிடுச்சு. ஆஷை எடுத்துகிட்டு அப்படியே போங்க பீச்சுக்கிட்டான். அந்த மாதிரி லைஃப் இது, ஒன்றுமே இல்லாத லைஃப். இது போய் நம்ம பெருசாக என்னமோ ஃபிலிம்லாம் காமிச்சிட்ருக்கோம். ஓய் நான் யார் தெரியுமா அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கான். ஒன்றுமே இல்லை. நீ யார் நான் யார் எல்லாம் ஒன்றும் இல்லை. நம்ம எல்லாரும் ஜீரோ, நம்ம எல்லாரும் ஜீரோ. நமக்குள்ளே அந்த ஜீவாத்மான்னு ஒன்று இருக்கே, அவன் தான் சிவன். அந்த சிவன் போயிட்டானா சவம். சிவத்தில் அந்த மேலே கொக்கி இருக்கு, அதுதான் நம்ம ஆத்மா, உயிர். சிவம் சிவமாக இருக்கும். நம்ம எல்லோரும் சிவப்பழமாக இருக்கும். அது சிவம் போயிடுச்சுன்னா என்னாவும்? சவம். அதனால் அந்த சிவம் உள்ளே இருக்கும்போதே நம்ம ஏதாவது நல்லது பண்ணிகிட்டே இருக்கணும். சொத்து பிரிக்கிற பிரச்சனை உங்கள் குடும்பத்தில் வந்தால் இப்பொழுது அதை பேசி தீர்த்து முடிவு செய்ய வேண்டும். அதை இன்னும் காலதாமதம் ஆக்காமல் பார்த்து கொள்ளுங்கள். அதுதான் உங்களுக்கு இப்பொழுது நான் சொல்லுகின்ற அறிவுரை. கன்னி ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள். 7ஆம் இடத்திலே ராசி அதிபதி நீச்சபங்க ராஜயோகம் பெற்றிருக்கிறது. 2 9 கூடைய சுக்கிரன் அங்கே உச்சமடைந்து ராசியை பார்க்கிறது.
9ஆம் இடத்திலிருந்து குரு பார்க்கிறது. 7ஆம் இடத்திலிருந்து புதன், சுக்கிரன், 9லிருந்து குரு, 3 சுப கிரகங்களும் ராசியை பார்க்கின்றன. எனவே மிகச் சிறப்பான நல்ல நேரம் இது. இதை காட்டிலும் நல்ல நேரம் வருமா? எப்பொழுது வரும் தெரியாது. அதனால் இந்த நல்ல நேரத்தை சரிவர பயன்படுத்தி கொள்ளுங்கள். வியாபாரம் நன்றாக நடைபெறும், பணம் நிறைய கிடைக்கும், ஆரோக்கியம் சீராகும், குடும்பத்தில் அமைதி நிலவும், திருமண தடை விலகும், வேலை வாய்ப்பு கிடைக்கும், உத்தியோகத்தில் முன்னேற்றம் ஏற்படும், பதவி உயர்வு கிடைக்கும், நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய நல்ல நாள். கன்னிக்கு ரொம்ப நல்ல நாள் இன்னைக்கு. துலா ராசிக்கு இன்றைய நாள் மிகச் சிறப்பான நாள். 11 குடையவன் 7இல் உச்சம், ராசி அதிபதி 6இல் உச்சம். எனவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெற்று கொண்டிருக்கின்றன. உங்களுடைய ஆரோக்கியம் நன்றாக இருக்கும், குடும்பத்தில் அமைதி நிலவும், குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவது பற்றிய பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று கொண்டிருக்கும், மகிழ்ச்சியான நல்ல சம்பவங்கள் உங்கள் இல்லத்திலே நடைபெறும், சுபகாரியங்களிலே கலந்து கொள்வீர்கள், மங்களகரமான சுபகாரியங்களிலே பங்கேற்கக்கூடிய பாக்கியம் இப்பொழுது கிடைக்கும், நல்ல செய்திகள் எல்லாம் வந்து சேரும். உங்கள் குடும்பத்தில் யாருக்கு திருமணம் நடைபெறவில்லையோ அவர்களுக்கு திருமணம் நடைபெறும், யாருக்கு சீமந்தாலையோ அவங்களுக்கெல்லாம் சீமந்தாகும். சீமந்தம் வரப்போகுது, அதுக்கு செய்தி முதல்ல வந்துடும். 6ஆம் மாதம் 8ஆம் மாதம் தானே பண்ணுவாங்க. எங்களில் 6ஆம் மாதம் அல்லது 8ஆம் மாதம் தான் சீமந்தம் வச்சுக்குவோம். காலையில் வளையடிக்கிட்டு மத்தியானத்துக்குள்ளே சீமந்தத்தை ஒரே நாளாக பண்ணிவிடுவோம். 4ஆம் மாதம் மசக்கிக்கு தனியாக பிறந்த வீட்டுக்கு போய் பட்சணம் எல்லாம் பண்ணி கொடுத்து கருப்பு புடவை வாங்கி கட்டிக்க சொல்லி, கர்ப்பிணிக்கு குடும்பத்திலிருந்து அவங்க பிறந்த வீட்டிலிருந்து கருப்பு புடவை எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க. அன்றைக்கி ஒரு நாள் மட்டும் கருப்பு புடவை கட்டணும். கர்ப்பிணி பெண்கள் கருப்பு புடவை கட்ட சொல்லுவாங்க 5ஆம் மாதம். அப்போ அவங்களுக்கு பிடிச்ச பட்சணமெல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க. மைசூர் பாகு, லட்டு, ஜிலேபி, திரட்டிப்பால், கொஞ்சம் மிக்சர், முறுக்கு தட்டை. இன்னும் எங்களுக்கு இந்த முறுக்கு தட்டை தான் எப்போ மெயின் ஸ்நாக்ஸ். வீட்டில் எப்போதும் முறுக்கு தட்டையும் இருக்கும். எங்கள் வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா சாயந்தரம் ஆச்சுன்னா காஃபி குடிக்கும்போது கொஞ்சம் முறுக்கு தட்டை கூட அடிப்போம், பிளேட்டில் ஸ்நாக்ஸ் கூட அடிப்போம். ஒன்றும் இல்லை, ஒரு முறுக்கு ஒரு தட்டை வச்சு கொடுப்பாங்க. அது ஒரு பெரிய ஸ்நாக்ஸு. அது இல்லாத வீடே இருக்காது. இந்த மாதிரி இப்போ குடும்பத்தில் நல்ல சந்தோஷமான விஷயங்களெல்லாம் நடைபெறும். துலா ராசினருக்கெல்லாம் நல்ல செய்தி வந்து சேரும். துலா ராசி பெண்கள் இப்பொழுது கர்ப்பம் தரிப்பார்கள். இதுவரை குழந்தை இல்லாத துலா ராசியினர் இப்பொழுது கர்ப்பவதியாக போகிறார்கள். நீங்கள் துலா ராசி இளம் ஆணாக இருந்தால் உங்கள் மனைவி கர்ப்பவதியாவாள். கருத்தரிக்கின்ற நேரம் இப்பொழுது வந்திருக்கிறது. ஏனென்றால் 5ஆம் இடத்திலே 5 குடைவன் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் வம்ச விருத்தி ஏற்பட வேண்டும். ஜாதக ரீதியாக 5ஆம் இடம் தான் வம்சம். அடுத்த ஜெனரேஷனை பற்றி சொல்லணும்னா 5ஆம் இடம். 5ல் 5 குடைவன் ஆட்சியாக இருக்கார் இப்போது. அதனால் அடுத்த ஜெனரேஷனை பற்றி இப்போ உங்களுக்கு நியூஸ் கிடச்சிரும். அடுத்த தலைமுறை வரப்போகிறது உங்கள் வீட்டிற்கு. புது டிக்கெட்லாம் வருது. தூளிக்கெல்லாம் மேலே இது வளையெல்லாம் மாட்டிருக்கீங்களா? வீடு கட்டும்போது தூளி போடுறதுக்கு வீடு கட்டும்போது மறந்துட்டீங்களா? இப்போ பண்ணுங்க. அதுக்கு வேறு ஏதாவது ஆல்டர்னேட்டாக ஏற்பாடு பண்ணுங்கள். இப்போ தூளிலாம் கட்டணும் இன்னும் சில மாதங்களில். உங்கள் வீட்டிலே தொட்டில் ஆடப்போகிறது, தூளி ஆடப்போகிறது. அதற்கு நீங்கள் வீட்டை தயார்படுத்தி கொள்ளுங்கள். விருச்சிக ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள். 9 குடைவன் உங்கள் ராசியிலே, உங்கள் ராசி அதிபதி 9லே. இது ஒரு மிகப்பெரிய பரிவர்த்தனா யோகம். 9 குடைவன் அப்படின்னா சந்திரன், அவருக்கு பேர் தான் பாக்யாதிபதி. விருச்சிக ராசிக்கு பாக்யாதிபதி யாருன்னா சந்திரன். பிகாஸ் ஹீ பிலாங்ஸ் டு தி 9th ஹவுஸ். அந்த 9th ஹவுஸ் பிலாங்ஸ் டு ஹிம். எப்படி வேணா வச்சுக்கோங்க. அதனால் அந்த 9 குடைவன் ராசியிலே இருப்பதாலும் அந்த ராசி அதிபதி 9ஆம் இடத்திற்கு சென்று விட்டதாலும் இவ்விரு கிரகங்களும் இடமாற்றம் பெற்றதாலும் மிகப்பெரிய யோகம் இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது. நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறப் போகிறது. எல்லா விதமான நன்மைகளும் உங்கள் வயதுக்கு ஏற்பட்டாற்போல், வயதிற்கேற்ப தகுதிக்கேற்ப என்னென்ன நன்மைகள் நடைபெற வேண்டுமோ அவை எல்லாம் நடக்கும். வடக்கும் நாதா சர்வம் நடக்கும் நாதா, எல்லாம் நடக்கும், சர்வம் நடக்கும். நன்மைகள் நடைபெறப் போகின்ற நல்ல நாளாக இந்த நாள் விருச்சிக ராசிக்கு விளங்குகிறது. வியாபாரத்திலே மிகப்பெரிய முன்னேற்றம், பொருளாதாரத்திலே அதீதமான வளர்ச்சி. வழக்கு வியாஜ்யங்கள் ஏதேனும் நடைபெற்று கொண்டிருந்தால் அதிலே உங்களுக்குத்தான் வெற்றி. அசையா சொத்து வாங்குவதற்கு வாய்ப்பு இப்பொழுது வலுவாக காணப்படுகிறது. அல்லது விற்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஒன்றை விற்று இன்னொன்று வாங்கலாம். ஒரு ப்ராப்பர்ட்டியை சேல் பண்ணி இன்னொரு ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு இப்போ டைம் நல்லா இருக்குது. ஆடிட்டரை கேட்டுக்கிட்டு பண்ணுங்க. உங்கள் ஆடிட்டர் யாரோ அவங்கள்ட்ட கேளுங்க, இந்த ப்ராப்பர்ட்டியை விற்றா இவ்வளவு வரும், அது மேலே கொஞ்சம் போட்டு அந்த பெரிய ப்ராப்பர்ட்டியை வாங்க போகிறேன், இப்போ பண்ணலாமா?
31 மார்ச் எல்லாம் முடிஞ்சிருச்சு, இப்போ பண்ணிடலாமா கேட்டுங்க. அவங்க கேட்டுட்டு ஓகே பண்ணுங்க அப்படின்னா பண்ணுங்க. உங்களுக்கு ஜாதக ரீதியாக இப்பொழுது ஒரு வீட்டை விற்று மற்றொரு வீட்டை வாங்குவது வாய்ப்பு இருக்கிறது, அதற்கான பாக்கியம் இருக்கிறது. தனுசு ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள். 12 குடைவன் 8ஆம் இடம் சென்றதால் விபரீத ராஜயோகம். மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளிலே நீங்கள் கலந்து கொள்வீர்கள். உற்றார் உறவினர் நண்பர்கள் என அனைவரையும் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் இன்று மாலையிலே உங்களுக்கு ஏற்படும். ஒரு விழாவிலே, குடும்ப விழாவிலே கலந்து கொள்வீர்கள். குடும்ப சுப நிகழ்ச்சி ஒன்றிலே கலந்து கொள்வீர்கள். அங்கு எல்லோரும் வருவார்கள். உங்களுக்கு பிடித்தவர்கள் அனைவரும் அங்கே வருவார்கள். எல்லோரையும் அங்கே நீங்கள் சந்திக்கலாம். இன்று மாலை பொழுதினிலே ஒரு இனிய நல்ல நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வீர்கள். அந்த நிகழ்ச்சி முடிந்த பிறகு ஒரு தடபுடலான விருந்து அளிக்கப்படும். அந்த விருந்தில் பங்கேற்று நீங்களும் மகிழ்ச்சியாக உணவருந்துவீர்கள். விருந்தில் கலந்துக்கிட்டு சாப்பிட்றதெல்லாமா ஜாதகத்தில் வரணும்? ஆமாம், இருக்குது, அது இருக்குது. இப்படிப்பட்ட கிரகங்கள் அமைந்திருந்தால் அவன் அன்றைய தினம் இனிப்பு அதிகமாக சாப்பிடாம கொண்டு இருக்கு. ஜாதகத்தை பார்த்து இவன் இனிப்பு சாப்பிடுவானா சாப்பிட மாட்டானா, காரம் சாப்பிடுவானாங்கெல்லாம் சொல்லலாம். அவ்வளோ விஷயம் இருக்குது ஜோதிடத்தில். சோதிடம் என்பது சாதாரண விஷயம் அல்ல, அது பெரிய விஷயம், அது பெரிய கடல். என்னுடைய நண்பன் என் கூட திருவையாருக்கு வருவான் வருஷம் ஆராதனைக்கு. நான் வருஷம் திருவையாறு தியாகராஜ ஆராதனைக்கு போயிடுவேன், மோஸ்ட்லி போயிடுவேன். கடந்த 60 வருஷத்தில் ஒரு 5 வருஷமும் என்பதான் போல, தவிர்க்க முடியாத காரணங்களால் போகவில்லை. அது தவிர பாக்கி எல்லா வருஷமும் நான் போயிருக்கேன். அப்போது ஃப்ரெண்டு அங்கே பந்தலில் ஒருத்தர் ஒசரமாக வருவார். 6 அடி அவர் இருப்பார். எல்லாருடைய தலைக்கு மேலே அவர் தலை தனியாக தெரியும். அவர் ஐயான்னு தான் கூப்பிடுவார். ரொம்ப வயசானவர். ஒரு 4 முழ வேஷ்டி துண்டு தான், வேறு உண்மையே இருக்காது. அவர் நல்ல ஜோசியம் பார்ப்பார். என் கூட வந்த ஃப்ரெண்டு அவன் கன்னட பிராமின். என் ஃப்ரெண்டு அவன் என்ன பண்ணான், எங்கே போனாலும் ஜாதகத்தை பாக்கெட்டில் வச்சுருப்பான். இவர் ரொம்ப நல்லா ஜோசியம் பார்ப்பார் அப்படின்னு. அப்படியா, அவர்கிட்ட போய் கேட்கலாம் சொல்லி அப்புறம் அவர் உட்காந்துருக்கு போய் போட்டு, ஐயா இந்த மாதிரி என் நண்பன் அவனுக்கு கொஞ்சம் ஜாதகம் பார்த்து சொல்லணும் அப்படின்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி இருப்பார். அப்போ அவனுக்கு கல்யாணம் ஆகலை. இவனுக்கு எப்போ கல்யாணம் ஆகும், எப்படி நல்ல மனைவி வருவாள் அப்படின்னா, நல்ல மனைவி வருவாப்பா, ஒரு காகிதமும் பேனாவும் எடுத்துக்கூட, இல்லை பென்சில் கொடு அப்படின்னாரு. சரிண்ணா, நான் போய் எங்கேயோ தேடி கண்டுபிடிச்சி ஒரு பேப்பரு, அடியில் வச்சுக்கிறதுக்கு ஒரு நோட் புக்கு, ஒரு பென்சில் எல்லாம் எடுத்து கொடுத்தேன். அவர் கட்டம் போட்டு ஏதோ எழுதினார். இதுதான் உனக்கு வரப்போகிற பொண்டாட்டியோட ஜாதகம், இந்தா வச்சுக்கோ அப்படின்னு அந்த பையன்ட்டு கொடுத்துட்டார் என் ஃப்ரெண்டுக்கு. அவனும் வாங்கிட்டான். அது போயிடுச்சு. அப்புறம் ரொம்ப வருஷம் ஆச்சு. அந்த இன்சிடென்ட் நடந்து ஒரு 3 இல்லை 4 வருஷம் கழித்து அவருக்கு கல்யாணம் ஆச்சு. கல்யாணம் ஆகி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷம் இல்லை 10 வருஷம் இருக்கும். அப்போ இவன் அதுக்கப்புறம் அவர் எழுதி கொடுத்த ஜாதக கட்டத்தை மறந்துட்டான், ஞாபகத்திலே இல்லை. அவனுக்கு வீட்டில் பார்த்தாங்க, பொண்ணு பார்த்து ஜாதக பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. அவன் ரொம்ப நல்லா, இந்த பொண்ணு ரொம்ப நல்லா இருக்கான்னு சொல்லி இவனு விரும்பி கல்யாணம் பண்ணிட்டான். நல்ல சந்தோஷமான குடும்ப வாழ்க்கை போயிட்டுருக்கு. ஒரு நாள் ஏதோ பழைய இதெல்லாம் புஸ்தகம்லாம் எடுத்து அலமாரெல்லாம் க்ளீன் பண்ணும்போது திருவையாறில் அவர் எழுதி கொடுத்த பேப்பர் கிடச்சிது. பார்த்தோன்னே அவனுக்கு ஏன் ஞாபகம் வந்தது. உடனே அவன் ஒய்ஃப் ஜாதகத்தை எடுத்து பார்த்தா அதுவும் இதுவும் ஒன்றா இருக்குது. 4 வருஷம் கழித்து கல்யாணம் ஆச்சு. அந்த பெண்ணுடைய ஜாதகம், அவனுடைய மனைவி ஜாதகமும் நாங்கள் திருவையாறில் பார்த்தப்போ ஒருத்தர் எழுதி கொடுத்தாருன்னு சொன்னேனே, அந்த ஜாதகம் அவர் போட்ட கட்டமும் ஒன்றா இருக்குது. ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குது. எப்படி என்னுடைய கல்யாணத்துக்கு 4 வருஷம் முன்னாலே இந்த பொண்ணு தான் உனக்கு பொண்டாட்டியாக வர போகிறான்னு சொல்லி அவர் சொன்னார், எப்படி சொன்னார் அப்படின்னு அவனுக்கு ஒரே ஆச்சரியம். உடனே கிளம்பி எங்கள் வீட்டுக்கு வந்துட்டான். நான் நங்கநல்லூரில் இருந்தேன், தில்லை கங்கா நகரில். காலங்காலத்தால் பெல் அடிச்சா, நீடா இங்கே வந்திருக்க இந்த டயத்துக்கு அப்படின்னு. இல்லைடா, உனக்கு ஞாபகம் இருக்கா, ஒரு 10 இயர்ஸ் முன்னால் திருவையாறில் நமக்கு ஒருத்தர் எழுதி கொடுத்தாரு, இந்த பொண்ணை தான் நீ கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லி ஞாபகம் இருக்கான்னு. ஆமாம் அப்படின்னா, நிஜமாவே என் ஒய்ஃப் ஜாதகம் இது ஒரே மாதிரியே இருக்குடா, அச்சு அசலாக அப்படியே இருக்குது அப்படின்னா. அப்படியா டேய், இப்போ வரப்போகிற அடுத்த மாதம் திருவையாறு ஆராதனைவா, இந்த தடவை போய் நானும் அவரை போய் பார்க்கலாம், அவர்கிட்ட ஜோசியம் பார்க்கணும் அப்படின்னு. அடுத்த தடவை போனால், அதுக்கு அடுத்த வருஷம் போனால், அதுக்கப்புறம் அவரை பார்க்கவே முடியல. அவர் என்னன்னாரு தெரியாது. எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு பையனுடைய ஜாதகத்தை பார்த்து உனக்கு வரப்போகிற ஒய்ஃபுடைய ஜாதகம் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு எழுத முடியுமானால் வேறு என்னதான் முடியாது, வேறு எதுதான் சாத்தியமில்லை, எல்லாமே சாத்தியம்தான். ஜோதிடத்தில் எல்லாமே முடியும், தெரிஞ்சிருக்கணும். சொல்கிறவங்களுக்கு அந்த அளவு நாலேஜ் இருக்கணும். அந்த மாதிரி அற்புதமான நிபுணர்கள், வல்லுநர்கள், மகான்கள் எல்லாம் ஜோதிடத்தில் இருந்திருக்காங்க. அதில் சில பெரியவங்களோட பழகிற பாக்கியம் எனக்கு கிடச்சிருக்கு. நான் ரொம்ப சாதாரண ஆள், ஐ எம் அன் ஆர்டினரி பர்சன். எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கிறவங்களோடலாம் பழகியிருக்கேன், அதுதான் எனக்கு பெருமை. பட் நான் ரொம்ப ஐ எம் அ வெரி ஹம்பிள் அண்ட் ஆர்டினரி பர்சன். அதனால் இன்றைக்கி சாயந்தரம் விருந்து சாப்பிட போகிறீர்கள் தனுசு ராசி அன்பர்களே, ஞாபகம் வச்சுங்க.
மகர ராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாள். 11ஆம் இடத்து சந்திரன் என்பது அற்புதமான யோகம். அந்த 11ஆம் இடத்து சந்திரனை குரு பார்த்து கொண்டிருக்கிறது என்பது அதை காட்டிலும் சிறப்பான யோகம். திருமண வயதில் இருந்தால் இப்பொழுது திருமணம் நிச்சயமாகும். கல்வி பயிலும் மாணவ மாணவியருக்கெல்லாம் நல்ல மார்க்கு கிடைக்கும். மேற்படிப்பு படிக்க வாய்ப்பு கிடைக்கும். கலைத்துறையிலே உள்ளவர்களுக்கு புதிய சந்தர்ப்பங்கள் உருவாகும். புதிதாக உங்களுக்கு ஒப்பந்தங்களிலே கையெழுத்திடுவீர்கள். புதிய பட வாய்ப்புகள் கிடைக்கும். திரைப்படம் அல்லது சின்ன திரையிலே உள்ள கலைஞர்களுக்கெல்லாம் இப்பொழுது அதிர்ஷ்ட காற்று வீசிக்கொண்டிருக்கிறது. ஒரு பெரிய சக்சஸான ஒரு படைப்பு நீங்கள் வழங்க போகிறீர்கள். உங்களுடைய திறமைகள் வெளியே வரும். உங்களுக்கு ஒரு நல்ல டைரக்டர் கிடைப்பார். உங்களுடைய திறமைகளை அவரெல்லாம் அவர் வெளியே கொண்டு வந்துடுவார். அந்த மாதிரி ஒரு நல்ல நேரம் உங்களுக்கு. கும்ப ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள். 7 குடைவனும் உச்சம், கடத்திர காரகனும் உச்சம். எனவே திருமண வயதில் இருந்தால் இப்பொழுது திருமணம் நிச்சயமாகும். வியாபாரத்தில் உள்ள கும்பராசினருக்கெல்லாம் அதில் மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சி ஏற்படும். பணம் கொடுக்கல் வாங்கல் சுலபமாக நடைபெற்று கொண்டிருக்கும். மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளிலே நீங்கள் பங்கேற்பீர்கள். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறுகின்ற நல்ல நாள். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவது பற்றிய பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று கொண்டிருக்கும். அசையா சொத்து வாங்குவதற்கு வாய்ப்பு இப்பொழுது வலுவாக இருக்கிறது. 5 குடைவன் 9லும் 9 குடைவன் 5லும் பரிவர்த்தனா யோகம் பெற்றிருக்கின்ற காரணத்தினால் அசையா சொத்து வாங்க முடியும். சந்திரனும் செவ்வாயும் பரிவர்த்தனை பெற்றிருக்கின்றன. இது ஒரு பெரிய யோகம். மீன ராசியினர் இப்பொழுது ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கலாம். வீடு, நிலம், வயல் வரப்பு, தோப்பு துறவு, நலநீச்சு, இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்களே, அந்த ப்ராப்பர்ட்டி சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே நல்லா இருக்கும். மாமரம் உள்ள வீடு விலைக்கு வாங்குவீர்கள். அல்ல உங்கள் வீட்டில் மாங்கன்று வாங்கி நடுங்க. நீங்கள் இப்போ வீடு வாங்குகிற இடத்துல மாமரம் இருக்கும். இல்லைன்னா இப்போ நீங்கள் இருக்கிற இடத்துலையே மாமரம் வைங்க, மாங்கன்று வைங்க. சென்னையில் ஃப்ளாட்டில் குடியிருக்கிறவங்களால மாங்கன்னெல்லாம் வைக்க முடியாது. வேணால் ஒரு மாங்காயை வாங்கி கடித்து சாப்பிட்லாம். அது வருஷ பிறப்பு அன்னைக்கு மாங்காய் சாப்பிட்டாச்சு. மாப்பலா வாழை 3மே வருஷ பிறப்பு அன்னைக்கு சேர்த்துக்கிட்டோம். மாங்காய் வாங்கி பச்சடி வேணால் பண்ணலாம். இல்லைன்னா ஆவக்காய் மாங்காய் ஊறுகாய் போடலாம். மாவடு போடலாம். மாவடு ரொம்ப நல்லாயிருக்கும். ருமானி மாங்காய் அந்த குட்டி குட்டி வடு இருக்குல்ல, அதில் போட்டு நல்லா அது ஊறி டேஸ்ட்டாக இருக்கும் மாவடு. அது நல்லா ஊறினதுக்கப்புறம் அது கடித்தோன்னா அந்த உள்ளே அந்த ஒரு வெள்ளை கலரில் அதோடைய கொட்டை இருக்கும். அது சாஃப்டாக தான் இருக்கும், ஹார்டாக இருக்காது. ஏன்னா வடு தானே. அந்த கொட்டை அந்த உப்பு தண்ணியில் ஊறி அதுக்கு ஒரு துவர்ப்பு உண்டு. அந்த துவர்ப்பு அந்த உப்பு சேர்ந்து ஒரு லேசாக ஒரு இனிப்பு கலந்த கசப்பு. அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மாவடு ஊறின மாவடுவை கட் பண்ணி உள்ளே இருக்கிற அந்த கொட்டை எடுத்து சாப்பிட்டீங்கன்னு வச்சிங்கன்னா அது ஒரு இனிப்பு கலந்த கசப்பாக இருக்கும். மாவடு தொட்டுண்டு நல்ல கெட்டி தயிர், நேத்திக்கு ராத்திரி தோச்ச எருமப்பால் கெட்டி தயிரை எடுத்து காலையில் போட்டு அதில் 4 மாவடு போட்டு தொட்டுண்டு சாப்பிட்டா அடாடாடாடா, அந்த மாவடுவும் தயிர் சாதமும் காம்பினேஷன் ஓஹோன்னு இருக்கும். இன்றைய தினம் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் மீனராசி அன்பர்களே. 5 குடைவன் 9லும் 9 குடைவன் 5லும் பரிவர்த்தனை பெற்றதால் உங்களுக்கு மிகப்பெரிய யோகம். நன்மை நடைபெறுகின்ற நல்ல நாள். வீடு வாங்குவீர்கள், மாந்தோப்பு வாங்குவீர்கள். நான் மாந்தோப்பில் நின்று இருந்தேன் அப்படின்னு பாட்டெல்லாம் பாடுவீங்க. சூப்பராக இருக்கு இன்னைக்கு நாள். வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். மீண்டும்